ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா. இதுக்கு முக்கியமான பொருளே வந்து இந்த கேப்சிகம் தாங்க. கேப்சிகம் அண்ட் பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு இதை நல்லா வந்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் மொறுன்னு ஆகிற டேஸ்ட்டுக்கு வந்து வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. திரும்ப அதே பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. ஏன்னா இதை ஃபுல்லாக வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. திரும்ப அதே பேன்லேயே நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு நம்ம பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு திரும்ப அதில் கொஞ்சமாக வந்துட்டு 1.5 ஸ்பூன் வந்து நான் தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தனி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு திரும்ப நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டெல்லாம் அதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்காக தான் செய்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வந்து வதக்கி விடணும். அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு திரும்ப அதை நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வதக்கி வச்சுருந்தோம்ல தனியாக. ஸோ அந்த இது ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த மசாலாக்குள்ளே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இதை இறக்கி வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ரைஸ் கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on next video guys. Tata, bye bye.